மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக விளக்கமாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள தகவல் விளக்கத்தை கொடுத்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே ஏகமனதாக ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறுவதே மரபுப்படியும் தவறு, விதிகளின்படியும் தவறு. இப்போது சொல்கிறேன், எந்த அன்று நடந்த விவாதத்தின் போது நடந்த நிகழ்வுகள் அத்தனை பேருக்கும் தெரியும். வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாகவே எதிர்க்கட்சி தலைவர் பேசினார். எங்களுடைய இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விளக்கினார். நீங்கள் அப்போ கையை உயர்த்தி அவருக்கு நீங்கள் குறுக்கீடு செய்து நீங்கள் சொல்வது ஏற்புடையதாலே என்று பேசியிருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருந்து அப்போதும் அதை செய்யவில்லை. திருத்தங்கள் 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 இருங்க, புரியுது. குறுக்க நீங்க முடிக்கிறது மாதிரி குறுக்க பேசுறீங்களா? அப்ப நான் எப்படி பேசுறது? அமைதியா இருங்க. நான் பேசி அது நீங்க பேசுகிற போது சொல்லுங்க. இப்போ அடுத்து திருத்தங்களுடன் இது ஏற்கப்படுகிறது, ஏற்போர் ஆமேன்க என்று நான் சொல்லுகிற போதாவது திருத்தங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று யாரா கையை உயர்த்தி பேசியிருக்கலாம். அதுவும் நீங்க பேசவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தீர்மானத்தை திருத்தங்களுடன் என்று படிக்கிற போதும் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. இதெல்லாம் கடந்த பிறகு ஏகமனதாக என்று இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிந்து, மக்களுக்கும் தெரிந்து, நாட்டுக்கும் தெரிந்து, ஏட்டிலெல்லாம் வெளிவந்த பிறகு இப்படி திருத்தங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது சட்ட விதிகளுக்கு முரணானது, நம்முடைய உணர்வுகளுக்கு முரணானது, தமிழர் உரிமைக்கு எதிரானது என்று நான் கருதுகின்றேன். மேகதாது பற்றி இனி பேசுவதற்கு இங்கே அனுமதி இல்லை. மாண்புமிகு விவாதத்தை தொடங்கி வைத்து பேசு. எஸ் காமராஜ், நீங்க பேச ஆரம்பிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க பேசுகிற இப்போது நீங்கள் மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ் அவர்கள் பேசுகிறது மட்டும்தான் அவை குறிப்பில் வரும். நீங்க பேசுவது அவை குறிப்பில் வராது. தயவுசெய்து அமருங்க, உட்காருங்க. மேகதாது பற்றி பேசுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு தீர்மானத்தை ஒட்டி இங்கே பேசுவதற்கு அனுமதி இல்லை. பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர்கள் எதுவும் சொல்லுங்க. ரூல் 104 தெளிவா சொல்லிருக்கு, நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். எங்களுக்கு எல்லாம் அந்த நோட்டீஸ் வரல. அதை தான் நாங்கள் சொல்ல வந்த மொழிய ப்ராப்பரா எதிர்கட்சி தலைவர் அதை கொடுக்க சமயம் முதலமைச்சரை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால பேரவையினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் விதி 104 படி எல்லாருக்கும் அதை சர்க்குலர் பண்ணணும். அதான் என்னுடைய கருத்து. மீண்டும் அந்த தவறு நடக்கக்கூடாது என்பதை பேரவை வாயிலாக தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நடந்ததிலும் சட்ட விதிகள் நான் படித்து பார்த்தேன், ஆய்வு செய்தேன். இப்போது இப்படிப்பட்ட நடைமுறை ஏற்கனவே பின்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறை எந்த தவறும் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.